அடுத்து ஏகே முகிலன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூஏஇ யூஸிங் பிக்சல் 8. அவர் வந்து யூஏஇயில் இருக்கார், பிக்சல் 8 யூஸ் பண்ணுறாரு. அப்கிரேடட் டு பெஸ்ட் கேமரா, வீடியோ அண்ட் பேட்டரி. மை ஆப்ஷன்ஸ், இவரோட ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா 9 Pro XL 62,000 கிடைக்குதான். அப்புறம் கூகுள் பிக்சல் 10 Pro XL 86K கிடைக்குது. ஆப்பிள் ஐஃபோன் 17 72K கிடைக்குது. நம்ம ஊர்லேயும் கார்டு ஆஃபர் எல்லாமே அவைல் பண்ணும்போது 72K இப்போ இந்த டீல் டைமில் வருது. ஆப்பிள் ஐஃபோன் 16 Pro Max 85K கிடைக்குது. யூஏஇ ஸ்பெக் டெமோ. இதில் என்னென்னா ஐஃபோன் 16 Pro Max ஓரளவுக்கு சேஃப் தான். நான் இவருக்கு ஆக்சுவலாக எப்படி ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, ஆல்ரெடி ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருக்கும் பட்சத்தில் 9 Pro XL போனாலே போதும் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டையும் சேவ் பண்ணலாம் இல்லையா, 62,000 போட்டு நீங்கள் 9 Pro XL வாங்கினீங்கன்னா மோர் தென் எனஃப், அதுவும் புது டிவைஸாக கிடைக்குதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் 50,000 அந்த மாதிரியான பட்ஜெட்லாம் யூஸ்டு மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆனால் புதுசாகவே உங்களுக்கு வந்து 62,000 கிடைக்குது அப்படின்னும் போது 9 Pro XL ஏன் ஒர்த்து அப்படின்னு பார்த்தா, 10 Pro XLக்கும் 9 Pro XLக்கும் டக்குன்னு வந்து டிராஸ்டிக்கான பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து குறிப்பாக சொல்லணும்னா டென்சார் G5 அப்படிங்கிறதுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய NPUஓ 1-2 விஷயங்கள் மட்டும்தான். அப்புறம் புது மோடம் இந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் பிக்சல் ஸ்னாப், பின்னாடி வந்து ரியர் டோரில் மேக்னெட்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாங்க. இதை தாண்டி வேறு எதுலேயுமே வந்து ப்ரோ 9 Pro XLலேருந்து 10 Pro XL எப்போ என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோ, கேமரா செட்டப்பில் அப்படிலாம் வந்து எதுவும் பேசுகிற அளவுக்கு இருக்காதுங்கிறனால தான் அடிஷ்னலாக எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு கிடைக்குது 62,000க்கு புது 9 Pro XL அப்படின்னா அதுவே மோர் தென் எனஃப் அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்கள் மனசில் என்ன படுதோ நீங்களும் தாராளமாக நம்ம முகிலன் ப்ரோக்கு சஜஸ்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 16 Pro Max வந்து நல்ல பேட்டரி லைஃபு அண்ட் அவர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கார் அப்படின்னும் போது வெயிலில் போய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபோன் எல்லாமே கொதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் ஏசி என்விரான்மெண்ட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில் எடுத்துக்கும் போது 16 Pro Max நல்ல ஃபோன். ஸோ அந்த லிஸ்ட்டிலேயே ரொம்ப ரிலேபிளாகவும் ரொம்ப பேட்டரி லைஃப்பில் சாலிடாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும் பட்சத்தில் 16 Pro Max. அதுக்கப்புறம் வந்து மீதி Pro XLs எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பேட்டரி லைஃப் கொடுக்கும். அப்புறம் ஐஃபோன் 17 அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இது 62 அப்படிங்கிறனால தான் 9 Pro XL நான்